ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு யோகாஜரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தது கிஃப்ட் பாக்ஸ் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கிஃப்ட் பாக்ஸே நமக்கு கிஃப்டாக வந்தது தான். சரி, என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? என்ன இருக்குது பார்க்கலாம். இவ்வளோ வெடி இருக்குது. ஆனால் இந்த ஒரு வெடியில் கூட எனக்கு என்ன பேருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்னென்னா இந்த சங்கு சக்கரம், கம்மி மத்தாப்பு, நிறையா கம்மி மத்தாப்பு இருக்குது. அது போதும், அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். மற்ற எல்லாமே எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் யூஸ் பண்ணுவேன். 1க்கு 3 இதுவும் இருக்குது. என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. வெடியாக வாங்கி வச்சுருக்குங்க. இதில் என்னென்ன வெடி இருக்குது, என்னென்ன வெடி இருக்குன்னே தெரியலையே. இது வந்து குருவி வெடி என்னமோ சொல்லுவாங்க, சரஸ்வதி வெடின்னு நினைக்கிறேன். அது சரஸ்வதி வெடி. வேற என்ன, ஏதோ கிட்டார் போட்டுலாம் இருக்கிற மாதிரி. இது என்ன மோனா? மோனா. இதில் மோனான்னு சொல்லிட்டு என்ன வெடிக்குமே தெரியல, எப்படி வெடிக்குமே தெரியலையே. இது ஒரு இன்னைக்கு இந்த வட்டம் தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி வெடிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இது என்னமோ குட்டி சிலிண்டர் மாதிரி இருக்குது இந்த வெடி. எப்படி வெடிக்குன்னே தெரில. அப்படி வச்சிட வேண்டியது நமக்கு அந்த இடத்துல எதுவுமே. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் 2மே பொம்பளை பிள்ளைங்க. எங்களுக்கு வந்து அப்பா வந்து வெறும் கம்மி மத்தாப்பு, சங்கு சக்கரம், புஷ்பானம் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. பெரிய வெடிலாம் வெடிக்க மாட்டேன், பயப்படுவேன், ரொம்ப பயப்படுவேன். எனக்கு பெரிய வெடி வந்து இது பண்ண முடிய மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்களுக்கு பிறந்தது 4 ஆம்பளை பசங்க. நாங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்காது. எல்லாமே பெரிய வெடி தான். இந்த வெடி வச்சாலே சத்தம் அப்படி கேட்கும். ஆனால் அதை கேட்க மாட்டாங்க. அதுவாக தான் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து பட்டாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து இந்த வெயில் மட்டும் நான் எனக்காக ஆசைப்பட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து சும்மா வெடிக்கலாம் செய்யாது மேடம், இது மாதிரி புஷ்வான மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் ஒன்று மட்டும் எனக்கு வாங்கியிருக்கேன். மற்ற எல்லாமே கிஃப்ட் பாக்ஸ் போக அவங்க வந்து இந்த இதுவும் கம்மி கட்டப்போ நான் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த பீகாக் புஷ்வான மாதிரி வரும் இல்லைங்களா, அதுவும் நான் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் அக்கா அப்போ இந்த 2-3 ஐட்டம்ஸ் தான் எங்களுக்குன்னு வாங்கினது. மற்ற எல்லாமே பசங்களுக்கு வாங்கினது தான். இந்த கிஃப்ட் பாக்ஸ் போக அடியாள் அப்படி இந்த இதெல்லாம் என் அக்கா சின்ன பையன் அவனுக்கு வாங்கி வச்சுருக்கான். அவனோட வெடி இதெல்லாம் சரஸ்வதி வெடி, அடியாள் மட்டும்தான் அவன் நிறையா வைப்பான். அது மட்டும் தான் அவனுக்கு ஏனே தெரியல. இவ்வளோ பெருசாக வெடிச்சுக்கிறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னு தெரியல. சரி, ஓகேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பட்டாசு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வெடிங்க. கம்மி மத்தாப்பு இதெல்லாம் இது பண்ணுறப்போ பக்கத்தில் வாளியில் தண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு விளாக்ல சந்திக்கிறேன்.